Hi friends, welcome to Marichu Kitchen&Vlogs. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாகற்காய் பொரியல். இது எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க புதுசா பார்க்கறீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல காமிக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா காஞ்ச பிறகு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க. அப்புறம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து லேசாக வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வந்து பொன்னிறமாக வதக்கணும்லாம் தேவையில்லை. ஜஸ்ட் 1 நிமிஷம் மட்டும் வதக்கினா போதும். அதே மாதிரி தக்காளி ஒன்றே எடுத்திருக்கேன். அதே மாதிரி 1 நிமிஷம் 2 நிமிஷம் வதக்கி எடுத்தால் போதும். இப்போ இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து லேசாக வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளி ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லை. இந்த ஸ்டேஜுக்கு வதக்கி எடுத்தாலே போதும். நெக்ஸ்ட்டு வந்து இதில் பாகற்காய் ஆட் பண்ணிக்கலாம். நான் பாகற்காய் வந்து ரவுண்டாக மெல்லிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 300 கிராம் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாகற்காயை வதக்கும் போது லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்த பிறகு லேசாக வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் 2 பிஞ்ச் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். காய் வதக்கும் போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் அடி பிடிக்காமலும் இருக்கும், சீக்கிரம் வதங்கும். இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி விடணும்லாம் தேவையில்லை. ஜஸ்ட் லேசாக அந்த மாதிரி தெளித்து விட்டாலே போதும். இப்போ ஒரு மூடி போட்டு இதை வேக விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு பிறகு மூடியை திறந்து பார்த்துக்கலாம். இப்போ லேசாக வதக்கி விட்டுக்கோங்க. இதே மாதிரியே மூடி போட்டு அப்பப்போ வதக்கி விட்டுக்கோங்க. காய் வேகிற வரைக்கும் இதே மாதிரி மூடி போட்டு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வதக்கியாச்சு, மறுபடியும் மூடி வச்சுக்கலாம். மறுபடியும் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு பிறகு மூடியை திறந்துட்டு மறுபடியும் வதக்கி விட்டுக்கோங்க. காய் வேகிற வரைக்கும் இதே மாதிரியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிக்கும். காய் நல்லா வெந்த பிறகு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணுன்னா 2 டீஸ்பூனே சேர்த்துக்கலாம். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மிளகாய்த்தூள் சேர்த்த பிறகு இன்னும் ஒரு ட்ரிப்பு மூடி போட்டுக்கலாம். காய் நல்லா கிறிஸ்பியாக வேணும்னா இந்த ஸ்டேஜில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிறிஸ்பியாக வரும். ஒரு 2 நிமிஷம் கழித்து மூடியை திறந்து பார்த்துக்கலாம். இந்த டிஷ்ஷை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. பாருங்கள், நம்ம ஆரம்பத்தில் வெங்காயம் தக்காளி சேர்த்துருந்தோம். இப்போ வெங்காயம் தக்காளி சேர்த்ததே தெரியாமல் போயிடுச்சு. இந்த வெங்காயம் தக்காளி வந்து பாகற்காயோடு சேர்த்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி 30 செகண்ட்ஸ் மட்டும் ஸ்டவ்வை ஃபுல் ஃப்ளேமில் வச்சு பாகற்காயை ஒரு திருப்பி விடுங்க. நல்ல டேஸ்ட் கிடைக்கும், நல்ல முறுமுறுப்பு கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிஷ்ஷை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மரிச்சு கிச்சன்&Vlogsக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். நான் மறுபடியும் வேறு ஒரு டிஷ்ஷில் உங்களை மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.